கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி யூடியூப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். சிலருக்கு சில வீடியோஸ் வியூ ஆகும், அதை நம்ம பார்ப்போம், அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் மற்ற வீடியோஸ்லாம் அவங்க சேனலில் போய் எப்படி பார்க்குறது நம்மளுக்கு தெரியாது. அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு எந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சேனலை பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ சேனல்னு வருவங்க மேலே, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு காட்டும். ஹோம்னு இருக்கும் மேலே, அது வேண்டாம். வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அவங்களோடது இது தெரியும். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது இல்லை, இவங்க போட்டிருக்கிறதுல எனக்கு இந்த சில வீடியோஸ் பிடிச்சிச்சு, இந்த கான்செப்ட் வச்ச வீடியோஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அதில் அவங்க என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேனல்ஸ் அது கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது சேனல்ஸ் கூட அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அபவுட் கொடுத்தீங்கன்னா அவங்க யார், என்ன, எதை பற்றி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் யூடியூபை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். இல்லை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் தான் இருக்கும், அவங்க வீடியோஸ் காட்டாது. இதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.